இயக்குனர் அமீர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். தலைவர் ஒரு போராட்டத்தை முன்வைத்திருக்கிறதாக செய்திகளை நம்ம பார்க்குறோம். அதைத் தொடர்ந்து அவர்களுடைய செய்தியாகவே வலைத்தளங்கள்லையும் வாட்ஸ்அப்கள்லையும் முகநூல்லையும் வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் யார் மாணவர்கள் இளைஞர்கள் போராட்டத்தை எங்கே நிறுத்த வேணாம், திரும்ப வந்து போராட்டத்தை தொடருங்கன்னு சொல்லிட்டு அந்த செய்திகளை தமிழகத்தைச் சேர்ந்த மாணவ இளைஞர்கள் யாரும் நம்ப வேண்டாம். அவர்கள் ஒரு இயக்கத்தை சார்ந்து அந்த போராட்டத்தை நடத்துகிறார்கள். நீங்கள் இயக்கத்தை சார்ந்து நடத்துகிறதாக இருந்தால் நீங்கள் பகிரங்கமாக நாங்கள் இந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள், எங்களுக்கும் தமிழக அரசுக்குமான கோரிக்கை என்பது இதுதான் நீங்கள் வெளியிடணுமே தவிர உங்களுடைய கோரிக்கையில் உங்களுடைய இயக்கத்துக்குள்ளே தேவையற்ற வகையில் வந்து மாணவர்களையோ இளைஞர்களையோ ஆட்படுத்தி தமிழகத்தை ஒரு கலவர பூமியாக மாற்றிடாதீங்க. ஏன்னா இன்றைக்கு வந்து ஒரு சுமூகமான சூழல் ஏற்பட்டிருக்கு. 7 நாள் போராட்டத்திற்கு அரசு பாதுகாப்பும் கொடுத்து அவர்களை எந்த தொந்தரவும் செய்யாமல் முடிக்கும்போது ஏற்கனவே சமூக விரோத சக்திகள்னு ஒரு தடியடி வன்முறை சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கிற சூழலில் மீண்டும் நீங்கள் தமிழகத்தில் ஒரு கலவரத்தை தூண்டுவது போல இருக்குது. அதனால் அந்த செய்திகளை யாரும் நம்ப வேண்டாம். அந்த போராட்டம் என்பது அது ஒரு தனி இயக்கம் சார்ந்தது. அந்த இயக்கம் அதை வந்து மாணவர்கள் இளைஞர்களை குழப்ப வேண்டாம்னு அன்போடு கேட்டுக்கிறேன். மாணவர்கள் இளைஞர்களும் அந்த பொய்யான செய்தியை கேட்டு நீங்கள் போய் திரும்ப யாரும் கூட வேணாம். ஜல்லிக்கட்டுக்கான நிரந்தர தடை நீக்கம் என்பதற்கான போராட்டம் என்பது அதிகாரப்பூர்வமாக நேற்று மாலையோடு முடிந்துவிட்டது. அதுதான் மறுக்க முடியாத உண்மை. இந்த போராட்டத்தில் அலங்காநல்லூரில் போராடிக்கிட்டு இருந்த ஒரு 32 பேர் வழக்கு பதிவு செய்து இன்றைக்கி ஊமச்சி குளத்தில் இருக்கக்கூடிய கணேஷ் கல்யாண மண்டபத்தில் வச்சிருக்கிறதா செய்தி வந்திருக்கு. அந்த செக்ஷன்லாம் கூட எனக்கு மெசேஜ் வந்திருக்கு. நான் தமிழக அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை என்னென்னா, இவ்வளவு பெரிய எழுச்சி, மக்கள் எழுச்சி, அதில் குறிப்பிட்ட ஒரு 32 பேரை மட்டும் நாம் வழக்கில் சேர்க்கிறது என்பது சரியானதாக இருக்காதுன்னு நான் உங்கள்கிட்ட ரொம்ப அன்பாக கேட்டுக்கிறேன். நீங்கள் அவர்கள் மீது பெருந்தன்மையோடு, அவர்கள் ஒருவேளை இந்த தூண்டுதலுக்கு இந்த எழுச்சிக்கு காரணமாக கூட இருந்திருக்கலாம், ஆனால் அவர்கள் மட்டும் காரணமேன்னு சொல்லிட முடியாது. நம்ம வழக்கு போடுறதா இருந்தால் தமிழகம் முழுவதும் ஒன்றிணைந்த லட்சம் பேர் மேலேயும் வழக்கு போடணும். குழந்தை முதல் பெரியவர் முதல் வழக்கு போடணும். இது ஒரு தன்னெழுச்சியாக நடந்ததாக இருக்கும் பொழுது அந்த போராட்டத்தின் உத்வேகத்தில் அங்கே ஒரு சின்ன வயதின் காரணமாக, அனுபவ முதிர்ச்சியின்மை காரணமாக அவங்க கொஞ்சம் உறக்க மேலே பேசியிருக்கலாம். அதையெல்லாம் பெருந்தன்மையோடு தமிழக அரசு மன்னிக்கணும். மன்னித்து அந்த 32 பேர் மேலே வழக்கை வாபஸ் பண்ணி அவர்களை விடுதலை செய்யணும். ஏன்னா அதில் மாணவர்கள் இருக்கலாம், வேலை பார்த்துட்டு இருக்கவங்க இருக்கலாம், அவங்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாயிரும். இன்றைக்கு ஒரு வழக்கு அவர்கள் மீது பாய்ஞ்சிருச்சுன்னா அப்புறம் தொடர்ச்சியாக அவர்கள் வந்து ஏதோ ஒரு தூண்டுதல் சக்தியில், தீவிரவாத சக்தியில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக அவர்கள் மேலே வழக்கு போடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அவர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாயிரும். ஸோ அதனால் இன்றைக்கு மற்றவர்களுடைய எதிர்க்கட்சிகளோ அல்லது மத்திய அரசுடைய கண்கொத்தி பாம்பாக பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த தமிழக அரசின் மேலே இந்த ஒரு அவப்பேர் விழுக வேணான்னு நான் அன்பாக கேட்டுக்கிறேன். அதனால் அந்த 32 பேர் உடனடியாக விடுதலை செய்யப்படணும். அது உங்களுடைய கருணையால் விடுதலை செய்யப்படணும், வழக்கில்லாமல்ன்றது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். போராட்டத்தை பொறுத்தளவுக்கு முதல் நாள்ல இருந்து ஒரு அறவழி போராட்டமா அமைதியாக தூங்கிச்சு. அலங்காநல்லூர் தான் எங்களுக்கான விதை அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த போராட்டத்தை பொறுத்தளவுக்கு கடைசி ஒரு 2 தினங்கள்ல பார்த்தீங்கன்னா அது பல இடங்கள்ல ஒரு வன்முறை கும்பல்லாம் எல்லா இடத்துலையுமே புகுந்து அதுக்கான செயல்திட்டங்கள் இருக்கு. ஏன்னா சொல்லுங்க, தமிழகத்தில் கூட நிறைய ஆயுதங்கள்லாம் செயல்படுறதா காவல் ஆணையாரையும் அங்கே நேரடியாகவே சொல்லியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? ஒரு மாணவர்கள் வந்து ஒரு போராட்டத்தில் வந்து ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கும் பொழுது இது போன்ற வன்முறை கும்பல்கள் ஏன் வந்து இப்படி ஊடுருவுறாங்க? அதை வந்து மாணவர்கள் எப்படி அதை பிரித்து பார்க்குறீங்க? இல்லை, இதில் நீங்கள் தமுக்கத்தில் நடந்த செய்தி எனக்கும் வந்தது. தமுக்கத்தில் நேற்று மாலை 3 மணிக்கு பிரெட்டு பாக்கெட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு பெட்டி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் பிரெட்டு பாக்கெட்டுக்குள்ளே ஆயுதங்கள் இருந்திருக்கிறதா தான் பின்னாடி செய்தி வருது. அப்போ உதவி செய்வது போல் உள்ளே வந்து சிலர் வந்திருக்காங்க. இது வந்து இந்த தேசத்தில் வந்து மக்கள் எழுச்சியாக, தன்னெழுச்சியாக, ஒரு தலைவன் இல்லாமல், ஒரு இயக்கமாக இல்லாமல் ஒரு போராட்டம் நடக்குது என்பது வந்து இது ஒரு பெரிய வரலாற்று நிகழ்வாக இருக்கிறதுனால மாணவர்களுக்கும் பெரிய நாம் தொடர்ச்சியாக இதுக்கு முன்னாடி போராடணுன்ற அப்படின்ற பார்வையும் இல்லாமல், ஒரு பெரிய அரசியல் பார்வையும் இல்லாததுனால அவர்கள் தங்களுக்கு கிடைத்த அந்த வெற்றியை நாளுக்கு நாள் கூட்டம் கூடுவதை வைத்து எல்லோரும் உதவி செய்வதை வச்சு இது உண்மையான உதவியாக இருக்குமோன்னு கூட நினைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அதனால் அந்த மாணவர்களை நம்ம தவறாக எடுத்துக்க முடியாது. அந்த மாணவர்களையும் இளைஞர்களையும் பொதுமக்களையும் பயன்படுத்தின சமூக விரோதிகள் இருப்பாங்க நிச்சயமாக. எந்த ஒரு கூட்டத்திலையும் 10 பேர் இருப்பாங்க. பேட் எலிமெண்ட்ஸ் இல்லாத ஒரு ஏரியாவே கிடையாது, எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அதனால் அதுக்கு அவர்கள் குற்றம் சொல்ல முடியாது. அதை சரியான நேரத்தில் வந்து
தமிழக காவல்துறை வந்து இதை கலைச்சிருக்காங்கன்றதுல மாற்று கருத்து இல்லை. நானும் வரவேற்கிறேன். நானும் வாட்ஸ்அப்பில் வந்த வீடியோக்கள் நிறைய பார்க்குறேன். என்னென்ன சம்பவங்கள் நடந்திருக்கு, வரம்பு மீறிய வார்த்தைகள் பேசப்பட்டிருக்கு, வரம்பு மீறிய செயல்கள் நடந்திருக்கு, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனால் நேற்று மாலைக்கு முடிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த காலையில் அவ்வளவு அவசரமாக பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இல்லையோ அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. போராட்டத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அறவழி போராட்டமே ஆரம்பித்து ஒரு 5 வருடம் போயிட்டு இருந்தது. அது திசைக்கு மக்களை பாதிக்கும் சில இடங்களில் ரயில் மறியல் போராட்டம், ரயில் நிறுத்திருக்காங்க, அதுபோக விமான நிலைய பாதைகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. அது தவிர பார்த்தீங்கன்னா போக்குவரத்து முற்றிலும் தடை செய்யப்பட்டிருக்குது. இந்த மாதிரி மக்களை சிரமப்படுத்தி இருக்கிற போராட்டங்கள் ஆதரவு, மாணவர்களோட ஆதரவு, மக்களோட ஆதரவு இல்லை, அது நிச்சயமாக வந்து நான் நேற்றைக்கு 3 நாளைக்கு முன்னாடி போராட்டத்திலேயே நான் சொல்லியிருக்கேன். மதுரை தம்க மைதானத்தில் நானும் என்னுடைய குடும்பத்தாரும் போராட்டத்தில் கலந்துருக்கோம். அப்போ கூட நான் சொல்லியிருக்கேன், இரவு நேரங்களில் ரயில் மறியல் போராட்டம் என்பது, விமான நிலைய முற்றுகை என்பது, இதெல்லாம் தொடர்ச்சியாக அரசியல் கட்சிகள் செய்யக்கூடிய போராட்டம். அதை மாணவர்கள் முன்னெடுக்கக்கூடாது என்பதை நான் தெளிவாக வலியுறுத்தியிருக்கேன். மாணவர்களுடைய போராட்டம், இளைஞர்களுடைய போராட்டம் என்பது வந்து அறவழி போராட்டம் தான். அவங்க இதை தாண்டி இன்னொரு வழியில் போனாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அவங்க யாரோ ஒரு அரசியல் கட்சியால் இயக்கப்படுறாங்கன்னு தான் சொல்ல முடியும். அதனால் அந்த போராட்டத்தை நம்ம எப்பொழுதுமே ஆதரிக்கிறது இல்லை. என்ன அதான் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் நான் கலந்துக்கணும் அப்படின்றதை தாண்டி இன்றைக்கு வந்து அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் வந்து அலங்காநல்லூரில் 1ஆம் தேதி நடக்க போகிற ஜல்லிக்கட்டில் வந்து இந்த நினைவு போராட்ட நினைவு தூண் ஒன்று அமைக்கிறதா சொல்லியிருக்காங்க. 2ஆம் தேதி பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு நடக்கிறதா இருக்குது. 5ஆம் தேதி அவனியாபுரத்தில் இருக்குது. இந்த 3 இடத்துலையும் ஜல்லிக்கட்டு இவ்வளோ பிரமாதமாக நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது, இந்த கைது செய்யப்பட்ட இளைஞர்கள் அவங்க ஜெயிலில் இருக்கும் பொழுது நான் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிறது என்பது வந்து எனக்கே கொஞ்சம் உரித்தானதாக இல்லை. கலந்துக்கணும்னு ஆர்வம் இருக்குது. அதனால் எல்லாம் அந்த நாடே கொண்டாடும் பொழுது யாரோ ஒரு 32 பேர் பாதிக்கப்பட்டு அந்த மண்ணுக்கு சொந்தமில்லாத, இது அலங்காநல்லூர் மக்களுக்கும் ஊர் மக்களுக்கும் நான் வேண்டுகோளாக வைக்கிறேன், அந்த மண்ணுக்கு சொந்தமில்லாத 32 பேர் இந்த ஒரு சிறைவாசத்தை அனுபவிக்கிறது வந்து அது நம்ம மனசு ஒத்துக்க மறுக்குது. அதனால் அவர்களை நீங்கள் விடுதலை செஞ்சுட்டு எல்லாருமா சேர்ந்த ஜல்லிக்கட்டில் நம்ம கலந்துக்கிறது தான் நம்ம இவ்வளோ பெரிய போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றியாக நான் பார்க்குறேன். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நானும் நினைக்கிறேன். என்னங்க அதான் மாணவர்களுக்கு மட்டும் நீங்கள் போடுறது இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களோட 7 நாள் போராட்டத்தில் இருந்தவங்க இருக்கணும்ல. நீங்கள் எங்கேருந்தோ ஒரு புது மாணவர்கள் வந்து இந்த போராட்டத்துக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு மாணவர் வந்து அந்த கேலரியில் உட்கார்ந்துருக்கிறத விட உங்களோடு 7 நாட்களாக போராடி அந்த மாணவர்கள்